வணக்கம் மாஸ்டர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். என் பேரு ஹிமஜா. முதல்ல நம் குருஜியான பிரம்மர்ஷி பிதாமக பத்ரிஜி சாருக்கு என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதே போல இந்த தியானத்தை எனக்கு கத்துக் கொடுத்த எங்க அம்மாக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் மாஸ்டர்ஸ். சோ இன்னைக்கு நான் உங்க எல்லாருக்கூடயும் நான் என்னோட தியான அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறேன். சோ நான் சின்ன வயசுல இருந்தே தியானத்துக்கு வந்துட்டேன். எப்படின்னா எங்க அம்மா ஒரு 20 இயர்ஸ் பேக் வந்து ஒரு லைப்ரரி, அம்மாக்கு லைப்ரரினா ரொம்ப பிடிக்கும். லைக் புத்தகங்கள் படிக்கிறதுனா ரொம்ப ஆர்வம், ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ஸோ அவங்க அவங்க ஊர்ல லைப்ரரிக்கு போய் புத்தகங்கள் படிக்கும்போது அங்க அந்த லைப்ரரியில ஒரு பாம்ப்ளெட் அட்டாச் பண்ணியிருந்தாங்களாம். ஸோ அந்த பாம்ப்ளெட்டை படிச்சு தியானம், ஆனாபான சக்தி தியானம் அது எல்லாமே படிச்சு இந்த தியானத்துக்குள்ள நுழைஞ்சிருக்காங்க. ஸோ அப்போ நான் 1ஆம் கிளாஸோ அப்படி படிச்சுட்டு இருந்தேன். ஸோ அப்பவே எங்களை அவங்க பக்கத்துல உட்கார வச்சு மெடிடேஷன் பண்ண சொல்லி அந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஸோ டெய்லி அப்படியே பண்ண பண்ண எங்க அம்மா அப்பா எங்கெங்க எல்லாம் தியானம் யக்னங்கள் நடக்குது, எங்கெல்லாம் ப்ரோக்ராம்ஸ் நடக்குதோ தியான சம்பந்தப்பட்ட எல்லா ப்ரோக்ராம்ஸுக்கும் எங்களை கூட அழைச்சிட்டு போயிட்டு இருந்தாங்க. அப்படி நாங்க போய் 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 என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த தியானம் அப்படிங்கிறது இப்ப எல்லாருக்குமே ஒரு புதிய விஷயம் மாதிரி புதுசாதான் தெரியுது இல்லையா? நம்ம வாழ்க்கை விட்டு இது ஒரு வேற விஷயம் அப்படின்ற மாதிரிதான் எல்லாருக்கும் தெரியுது. ஆனா எனக்கு இத சின்ன வயசுல இருந்தே அவங்க எங்களை தியானம் பண்ண வச்சு, அவங்க தியானம் பண்ண பண்ண நாங்க அதை பார்த்து பார்த்து எல்லா மெடிடேஷன் கிளாஸஸ்க்கும் போய் அட்டென்ட் பண்ணி எங்களுக்கு எப்படி ஆயிடுச்சுன்னா, இப்போ நம்ம பிரஷ் பண்றது, குளிக்கிறது, சாப்பாடு சாப்பிடுறது எவ்வளோ சகஜமோ, நம்ம தினசரி வாழ்க்கையில அது ஒரு ஹேபிச்சுவல் ஆக்ஷன்ஸ் இல்லையா? அது போல இந்த மெடிடேஷன் அப்படிங்கிறது கூட எங்களுக்கு அந்த மாதிரி அது எங்களுக்கு பழகிடுச்சு. ஸோ இந்த மெடிடேஷன் அப்படின்னா ஒரு தனி விஷயம், ஏதோ பெரியவங்க மட்டும் பண்றது, இது ஒரு செப்பரேட் விஷயம் அப்படின்ற மாதிரி இல்லாம, மெடிடேஷன் அப்படிங்கிறது டெய்லி எல்லாரும் பண்ற விஷயம். இது அவ்வளோ எங்களுக்கு ஒரு ரொட்டீன் மாதிரி ஆயிடுச்சு மாஸ்டர்ஸ். ஸோ அப்படி பண்ணிக்கிட்டே இருந்தோம். தென் கொஞ்சம் நான் எங்க பெரியவங்க ஆனதும் இன்னும் கொஞ்சம் இன்டெப்தா லைக் ஹையர் ஸ்டடிஸ் பண்ணும்போது நாங்க பண்ணும்போது என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எங்களோட மார்க்ஸ், எங்களோட எஜுகேஷன் இதுல நிறைய சேஞ்சஸ். ஆல்ரெடி நாங்க நல்லதா படிச்சுட்டு இருந்தோம். தியானம் பண்ணி எக்ஸாம் எழுதி தியானம் பண்ணி நாங்க படிக்கிறத மூலம் நார்மலா படிச்சு இது பண்றதை விட இன்னும் கொஞ்சம் நிறைய எங்களால மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடிஞ்சது. தென் அப்படியே காலேஜ்ல தென் நம்ம ஜாப் அப்படின்ட்டு வரும் இல்ல மாஸ்டர்ஸ். ஸோ அப்போ எங்களுக்கு என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, நான் ஜாப்க்கு ட்ரை பண்ற அந்த தருணத்துல என்ன எப்படி இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபுல்லா எல்லாரும் கம்பெனில இருந்து ஜாபை விட்டு தூக்குற மாதிரி இருக்கிற சுச்சுவேஷன்ல தான் நான் ஜாபுக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அப்போ நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டெய்லி 3 ஹவர்ஸ் மெடிடேஷன். ஸோ டெய்லி 3 மணி நேரம் மெடிடேஷன். இந்த மாதிரி 40 நாள் மண்டல தியானம் பண்ணிட்டு இருந்தேன் மாஸ்டர்ஸ். ஸோ ஸ்டார்டிங்ல எனக்கு அவ்வளவா எந்த அனுபவங்களும் இல்லை. அதுக்கப்புறம் ஒரு 10 நாள் கழிச்சு 15 நாள் கழிச்சு நான் பண்ண 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 ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் மெடிடேஷன். இந்த மாதிரி 40 நாள் பண்ணணும். ஓகேவா? இந்த மாதிரி ஒரு மண்டலத்தை நான் வச்சிருந்தேன். அது பண்ணும்போது என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, நான் எது நினைக்கிறேனோ ஒரு 20 நாளுக்கு அப்புறம் நான் யார நினைக்கிறேனோ அவங்க சாரி மாஸ்டர்ஸ். சோ நான் யார நினைக்கிறேனோ அவங்க என் கண்ணு முன்னாடி நிப்பாங்க. நான் இன்னைக்குதான் உங்களை பத்தி பேசியிருப்பேன், நாளைக்கே அவங்க எங்க வீட்டுக்கு
சோ யார பத்தி பேசுறனோ அவங்க எனக்கு காமிச்சிட்டு இருந்துச்சு. சோ நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம தியானம் பண்றோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நம்ம வந்துட்டு காஸ்மிக் எனர்ஜியை வாங்கிப்போம். அப்ப நம்மளோட வாக்குகளுக்காகட்டும் நம்மளோட எண்ணங்களுக்காகட்டும் பவர் வரும். ஓகேவா மாஸ்டர்ஸ்? சோ பவர் வரும்போது நம்ம என்ன நினைக்கிறோமோ அது நடக்க ஆரம்பிக்கும். நம்ம என்ன பேசுறோமோ அது நடக்க ஆரம்பிக்கும். இந்த மாதிரி எனக்கு நடந்துச்சு மாஸ்டர்ஸ். அதுக்கப்புறம் நான் காலேஜ் படிக்கும்போது என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, அப்பாக்கு வந்து ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஓகேவா? சோ ஆக்சிடென்ட் ஆகும்போது உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டுட்டு போயிட்டாங்க. டாக்டர் வந்து கால்ல மட்டும் ஒரு ராட் மாதிரி பிளேஸ் பண்ணியிருந்தாங்க. டாக்டர் வந்து என்ன சொன்னாங்கன்னா, ஒரே நாள்ல டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க. சோ டாக்டர் என்ன சொல்லி அனுப்பிச்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு ஒரு 3, 4 மந்த்ஸ் ஆகும் செட் ஆகுறதுக்கு. சோ நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி ரெஸ்ட் எடுத்துக்கோங்க அப்படின்னாங்க. சோ வீட்டுக்கு வந்த உடனே எங்க அம்மா வந்து சும்மா வைக்கல. ஃபுல்லாவே புத்தகம். ஏன்னா கண்டிப்பா வெளியில போக முடியாது இல்லையா? அப்படி ஆகும்போது. சோ வீட்லயே இருக்கணும் இல்லையா? அப்போ வந்து என்ன பண்ணாங்க, ஃபுல்லா புத்தகங்கள் படிக்க வச்சாங்க அப்பாவ. சோ அப்பா படிக்க படிக்க அம்மா கேட்கிறது, ஃபுல்லா 2 பேரும் கலந்து மெடிடேஷன் பண்றது, இந்த மாரி தான் ஃபுல்லா நடந்துட்டு இருந்துச்சு. நீங்க நம்புறீங்களோ இல்லையோ மாஸ்டர்ஸ், வித்தின் 2 மந்த்ஸ்ல நம்ம எல்லாரும் எப்படி நடக்கிறோமோ அந்த மாதிரி நடக்க ஆரம்பிச்சுட்டாங்க. சோ எங்களுக்கு வந்து அவ்ளோ ஷாக் ஆயிடுச்சு. இது எல்லாமே தியானத்தினால மட்டும்தான், சுவாத்தியாயத்தினால மட்டும்தான் மாஸ்டர்ஸ். புத்தகங்கள் படிச்சாலும் நமக்கு சக்தி வரும். தியானம் செய்ய செய்ய நமக்கு சக்தி வரும். சோ இது வந்து ஒரு பெரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். எங்க அப்பாவுக்கு ஆக்சிடென்ட் ஆனது எவ்வளவோ பெரிய ஏதோ ஆக வேண்டிய தருணத்துல ரொம்ப கம்மியா அடிபட்டு அவர் வந்து தப்பிச்சதுக்கு காரணம் வந்து இந்த மெடிடேஷன் தான். சோ அதுக்கப்புறம் எனக்கு மேரேஜ் ஆச்சு. தென் நான் வந்து இந்த தியானத்தை விடல மாஸ்டர்ஸ். டெய்லி பண்ணிக்கிட்டே தான் இருந்தேன். நான் சொன்னேன் இல்லையா, லாக்டவுன் டைம்ல அந்த கொரோனா வந்து அந்த லாக்டவுன் டைம்ல என்ன ஆச்சுன்னா, நான் இந்த மாதிரி ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் அப்படி 40 நாள் பண்ணேன் இல்லையா, இந்த மாதிரி ஒரு 2, 3 தடவை பண்ணேன். செகண்ட் டைம் பண்ணும்போது தான் எனக்கு என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, எல்லாரையும் அந்த டைம்ல ஜாப விட்டு தூக்கிட்டு இருந்தாங்க. சோ என்ன எல்லாரும் என்ன சொன்னாங்க, நீ இப்போ போய் இந்த டைம்ல போய் ஜாபுக்கு ட்ரை பண்ற, உனக்கு ஜாப் கிடைக்குமான்ற மாரி சொல்லிட்டு இருந்தாங்க. சோ நான் அது எல்லாமே நான் வந்து எதுவுமே கேர் பண்ணாம நம்ம மெடிடேஷன் பண்றோம். அதுவும் நம்ம வந்து ஒரு நாளைக்கு மண்டல தியானம் பண்ணிட்டு இருந்தேன் இல்லையா, ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் தியானம் பண்ணிட்டு இருந்தேன் மாஸ்டர்ஸ். இன்னும் 40 நாள் முடியறதுக்கு முன்னாடியே எனக்கு வந்து வீட்ல இருந்தே எனக்கு வந்து ஜாப் கிடைச்சிருச்சு. சோ ஒரு நாள் கூட நான் ஆபீஸ்க்கும் போனதில்ல. ஒர்க் ஃப்ரம் ஸ்டார்டிங்ல இருந்து எனக்கு வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோமே கொடுத்தாங்க. சோ இந்த மாதிரி நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு தியானம் செய்யறோமோ, மத்தவங்களுக்கு எல்லாம் அது வந்து வேற மாதிரி நடக்கலாம். ஆனா தியானம் செய்யற நமக்கு வந்துட்டு அது எப்படி நடக்கும்னு பாத்தீங்கன்னா, கண்டிப்பா நமக்கு பாசிட்டிவா தான் நடக்கும் மாஸ்டர்ஸ். அதுக்கப்புறம் ஆஃப்டர் மேரேஜ் வந்து நான் கன்சீவா இருக்கும்போது என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, எல்லாரும் சொல்லுவாங்க இல்லையா, நம்ம பிரெக்னன்சி டைம்ல வந்து தியானம் நிறைய பண்ணணும். ஏன்னா நம்ம என்னென்ன விஷயங்கள் எல்லாம் பண்றோமோ, நம்ம குழந்தைங்க நம்ம வயிற்றுல இருக்க குழந்தைக்கும் அது எல்லாமே கர்ப்பத்திலயும் போய் சேரும். அவங்களும் எல்லாம் தெரிஞ்சுப்பாங்க. அவங்களுக்கு எல்லாருமே ஃபீல் பண்ண முடியும், சென்ஸ் பண்ண முடியும் அப்படின்றது நமக்கு தெரியும் இல்லையா. சோ அது போல நான் என்ன பண்ணேன்னு பாத்தீங்கன்னா, நான் பிரெக்னன்ட் டைம்ல இருக்கும்போது மெடிடேஷன் ஃபுல்லா மாஸ்டர்ஸ் டெய்லி சம் ஹவர்ஸ் மெடிடேஷன் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஓகேவா? சோ மெடிடேஷன் பண்ணும்போது என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு புத்தகம் எங்க அம்மா என்ன சொன்னாங்க, ஸ்டார்டிங்ல இருந்து நீ நான் கன்சீவா இருக்கேன்ற தெரிஞ்சு ஸ்டார்டிங்ல இருந்து நாளைக்கு டெலிவரி ஆக போற அப்படின்ற அப்படின்னு தெரியற வரைக்கும் நான் வந்துட்டு தியானம் பண்ண மாஸ்டர்ஸ். அதோட நான் வந்து புத்தகங்களை படிச்சேன். ஓகேவா? சோ எவ்வளவு புத்தகங்கள்னா பத்ரிஜி சார் எழுதின துளசிதளம் ஆகட்டும், அதுக்கப்புறம் 4 அக்ரிமெண்ட்ஸ், அதுக்கப்புறம் யோகானந்த பரமஹம்சரோட
ஒரு யோகி ஆத்ம கதை அப்படின்னு சொல்லிட்டு அந்த புத்தகம். இந்த மாதிரி நிறைய புத்தகங்கள் வந்து நான் கன்சீவ் ஆன டைம்ல வந்துட்டு ஃபுல்லாவே புத்தகங்கள் படிச்சேன் மாஸ்டர்ஸ். அதே போல தியானமும் செஞ்சேன். இது இல்லாம நம்ம அங்கங்க நமக்கு வந்து பிரமிட்ஸ் இருக்கும் இல்லையா, கட்டியிருப்பாங்க இல்லையா. சோ இங்க புத்துக்கோவில் ராமநாயக்கன் பேட்டையில வந்துட்டு பெரிய கிறிஸ்டல் பிரமிட் இருக்கு, விநாயகர் பிரமிட் இருக்கு. இந்த மாதிரி அங்க வந்து ஃபுல்லா இயற்கையோட நம்ம இருக்கலாம். இந்த மாதிரி இடத்துக்கு நம்ம போனோம் அப்படின்னா, நம்ம வீட்ல இருக்கும்போது நம்ம வாங்குற எனர்ஜி விட இந்த மாதிரி இடத்துக்கு இப்படி இந்த டைம்ல போனோம் அப்படின்னா நமக்கு 3 மடங்கு அதிகமா, இன்னும் அதிகமான மடங்கு நமக்கு சக்தி வந்து நம்ம வந்து அடையலாம் மாஸ்டர்ஸ். சோ நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன்னா, ஒவ்வொரு மாதமும் 2 நாள் இந்த மாதிரி பிளேஸ்க்கு நான் போயிட்டு இருந்தேன். அங்க வந்து இயற்கை இருக்கும், இயற்கையோட இருக்கலாம். அதே போல அங்க வந்து கிறிஸ்டல் பிரமிட் இருக்கு மாஸ்டர்ஸ். அந்த கிறிஸ்டல் பிரமிடுக்கு போய் நான் வந்து மெடிடேஷன் பண்ணிட்டு இருந்தேன். சோ நார்மலா நம்ம பண்ணும்போது வர்ற எனர்ஜியை விட 3 மடங்கு அதிகமான எனர்ஜி நமக்கு வந்து அங்க கிடைக்கும். அதே போல அங்க இனுவித் பிரமிட்ல பண்றதால 3 மடங்கு அதிகமா நமக்கு கிடைக்கும். கிறிஸ்டல் பிரமிட் அப்படின்றதால இன்னும் பவர்ஃபுல். சோ பாருங்க மாஸ்டர்ஸ், நம்ம இப்படி பண்றதால நம்மளோட குழந்தைகளுக்கு நான் என்னென்ன எவ்வளவு தியானம் பண்றனோ எனக்கு சேர்ற எல்லா எனர்ஜியும் கருவுல இருக்க நம்ம குழந்தைக்கும் சேரும் இல்லையா. சோ இப்படி நான் பண்ண பண்ண அதே போல இந்த மெடிடேஷன் பண்றது, புத்தகங்கள் படிக்கிறது மட்டுமே இல்லாம நான் என்ன பண்ணேன்னா வெஜிடேரியன் ரேலி நடக்குதுன்னு சொன்னாங்க. இது எல்லாமே பிரெக்னென்ட்ல இருக்கும்போது பண்ணேன். ரேலி நடக்குதுன்னு சொன்னாங்க. சோ அங்க ரேலியும் போய் பார்ட்டிசிபேட் பண்ணேன். அதுக்கப்புறம் பாம்ப்ளெட்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணணும்னு சொன்னாங்க. அதுக்குமே நான் வந்து கலந்துக்கிட்டேன். அப்புறம் பெங்களூர்ல வந்து ஒரு மாஸ்டர் வராங்க அப்படின்னு சொன்னாங்க. அதையும் நான் வந்து 9th மந்த்ல இருக்கும்போது கூட அங்கேயுமே போய் நான் வந்து கலந்துக்கிட்டேன். சோ எல்லாருக்குமே சாப்பாடு செஞ்சு எல்லாருக்குமே பரிமாறின மாஸ்டர்ஸ். இது எல்லாமே நான் பண்ற எல்லா விஷயமும் நம்ம குழந்தைக்கும் சேரும் அப்படின்ற எண்ணத்தோட நான் எல்லாமே வந்து பிராக்டிஸ் பண்ண மாஸ்டர். சோ எனக்கு டெலிவரி கூட ரொம்ப ஈஸியான நேச்சுரலான நார்மல் டெலிவரி நடந்துச்சு. எந்த ஒரு கஷ்டமும் இல்லாம. அதே போல மாஸ்டர்ஸ் எனக்கு நான் என்னென்ன நான் பிரெக்னென்ட்ல இருக்கும்போது செஞ்சனோ அதுக்கான பலனை வந்துட்டு நான் என்னோட குழந்தைய கிட்ட நான் வந்து கிளியரா என்னால பார்க்க முடியுது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிறந்ததுல இருந்து இன்னைக்கு இன்னைக்கு பாப்பாக்கு வந்து இப்போ 1 வருஷம் 1.25 வருஷம் ஆயிடுச்சு. சோ ஜூலை வந்தா 2 வருஷம் ஆக போகுது மாஸ்டர்ஸ். பிறந்த அன்னைக்கு ஹாஸ்பிட்டல் விட்டு வந்தது இன்னைக்கு வரைக்கும் நாங்க ஹாஸ்பிட்டலுக்கே போனது இல்ல மாஸ்டர்ஸ். சோ அவ்வளோ ஆரோக்கியமா அவ்வளோ ஹாப்பியா இருக்கா. சோ நார்மலா குழந்தைங்கள்லாம் எழுந்த உடனே மார்னிங்கு அழுவாங்க இல்லையா. சோ பாப்பா இன்ன வரைக்கும் ஒரு நாள் கூட அழுந்ததே கிடையாது. ஃபுல்லா காலையில எந்திரிச்ச உடனே அந்த அவ்வளோக்கு அவ்வளோ ஸ்மைலா அவ்வளோக்கு அவ்வளோ ஹாப்பியா வந்து பார்த்து எங்க எங்க கிட்ட வரும். ஓகேவா. சோ இந்த மாதிரி ஆஹ் எங்க குழந்தை. அதே போல நைட்டு எல்லாருக்கும் என்ன சொல்லுவாங்க, எல்லாரும் சின்ன குழந்தைங்கனாலே நைட்டு வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுவாங்க, அழுந்துகிட்டே இருப்பாங்க, ரொம்ப தொந்தரவு கொடுப்பாங்க அப்படின்னு தானே மாஸ்டர் சொல்லுவாங்க. ஆனா எங்க பாப்பா வந்துட்டு ஒரு நாள் கூட என்ன ராத்திரி நேரத்துல கூட தொந்தரவு பண்ணதே கிடையாது மாஸ்டர்ஸ். ஃபுல்லாவே தூங்கிட்டு தான் இருப்பா. அவளுக்கு என்ன வேணுமோ அத பண்ணிட்டு அவ பாட்டுக்கு அவ தூங்கிட்டு தான் இருப்பா. நைட் தூங்குனா காலையில தான் எந்திரிப்பாங்க. ஸோ எந்த ஒரு தொந்தரவும் மத்த பசங்கள் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல ஆகட்டும், என்னோட ரிலேட்டிவ் சர்க்கிள்ல ஆகட்டும், எல்லாரும் சொல்லுவாங்க இல்லையா, அவங்க பசங்களோட எவ்வளோ அவங்க டார்ச்சர் மாதிரி இருந்துச்சு, ரொம்ப கஷ்டப்படுறோம் நாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா எனக்கு வந்து நமக்கு அப்படி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைச்சிருக்கேன். ஏன்னா நம்ம மெடிடேஷன் பண்ணி அந்த எனர்ஜி பாப்பாக்கும் சேர்ந்ததால நம்மளோட குழந்தைங்களே வேற மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க மாஸ்டர்ஸ். ஏன்னா நம்ம போற பிளேசஸ் ஆகட்டும், நம்ம படிக்கிற புத்தகங்கள் ஆகட்டும், நம்ம செய்யற தியானம் ஆகட்டும், எல்லாமே நம்ம குழந்தைங்களுக்குமே அது போய் சேரும் மாஸ்டர்ஸ். இப்படி சேர்றதன் மூலம் நம்ம மிராக்குலஸ் ரிசல்ட்ஸ், மிராக்குலஸ் திங்ஸ் வந்து நம்ம குழந்தைங்கள்ல நம்ம அவங்க பிறந்த உடனே பார்க்கலாம். எங்க வேணா போங்க மாஸ்டர்ஸ். ரீசெண்டா நாங்க ராஜமன்றி போயிருந்தோம் ஆந்திரால, மார்ச்ல. அங்க வந்துட்டு அந்த டைம்ல ரொம்ப வெயில் இருக்கும். அங்கெல்லாம் ரொம்ப வெயில் இருக்கும்.
அப்ப கூட பாப்பா வந்து எங்களை தொந்தரவு பண்ணல. நாங்க வந்து ஒரு 20 பேர் சேர்ந்து போயிருந்தோம். அங்க எங்க கூட இருக்கவங்க எல்லாம் மேடம் இந்த மாதிரி நாங்க எந்த குழந்தையுமே பார்த்தது இல்ல. ஏன்னா இந்த டைம்ல இப்படி இது இருக்கு. அப்ப கூட பாப்பா அழாம உங்களுக்கு எவ்வளவு அழகா இது பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஆஹ் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. சோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு தியானம் செய்யணும். தியானத்தால நமக்கு முடியாதது அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது மாஸ்டர்ஸ். நான் மட்டுமே கிடையாது. எங்க அக்கா பொண்ணு வந்து இப்போ 10 இயர்ஸ் ஆகுது. சோ அக்கா பிரெக்னன்ஸ் டைம்ல இருக்கும்போது கூட அவளும் தியானம் பண்ணி அவளும் இந்த மாதிரி எல்லாம் பண்ணதால அவளோட குழந்தை கூட பாத்தீங்கன்னா, நாங்க ஹாஸ்பிட்டல் அப்படின்ற இதுக்கே செக்ஷனுக்கே நாங்க போறது இல்ல மாஸ்டர்ஸ். ஏன்னா நம்ம எல்லாமே தியானத்தாலேயே நம்மளால கியூர் பண்ணிக்க முடியும். தியானம் செஞ்சா எதுவுமே நம்ம கிட்ட கூட வராது அப்படின்னும் போது நம்ம வந்து ஏன் நம்ம வந்து இது பண்ண போறோம் இல்லையா? சோ நீங்க எல்லாருமே கூட தியானம் செய்யணும் அப்படின்னு வந்து நான் வந்து எல்லாரையும் வேண்டிக்கிற மாஸ்டர்ஸ். எவ்வளவுக்கு அவ்வளவு முடியுமோ, நீங்க இப்பதான் புதுசா தியானத்துக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்ல என்ன பண்ணுங்க, உங்க வயசு இதுல என்ன சொல்லுவாங்கன்னா பேசிக்கா உங்க வயசு எவ்வளவு இருக்கோ அந்த அவ்வளவு நிமிஷம் நீங்க தியானம் செஞ்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ உங்க 50 இயர்ஸா 60 இயர்ஸா 1 ஹவர் மெடிடேஷன் பண்ணுங்க. சரி கொஞ்ச நாள் கஷ்டமா இருக்கும். எண்ணங்கள் வரதான் செய்யும். இருந்தாலும் உங்க கவனம் ஃபுல்லா மூச்சு மீது மேல செலுத்தீங்க நீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமா பிராக்டிஸ் பண்ண 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 அது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, ஈஸியா நீங்க வந்துட்டு தியானத்துக்காக உக்காரதே இல்லாம நிறைய அனுபவங்கள் நீங்க வந்துட்டு அடையலாம் மாஸ்டர்ஸ். நான் அடைஞ்ச மாதிரி நிறைய என்ன மாதிரி பல லட்ச பேர் வந்துட்டு இந்த தியானத்தின் மூலமா நிறைய அனுபவங்களை வந்துட்டு அடைஞ்சிருக்காங்க. அது போல நீங்களும் வந்து பெறலாம் மாஸ்டர்ஸ். சோ இந்த மாதிரி நீங்களும் உங்க லைஃப்ல வந்துட்டு தியானத்தை ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. சோ இந்த வாய்ப்பு கொடுத்த சாருக்கு வந்துட்டு ரொம்ப ரொம்ப நன்றி சார். அதே போல நம்மளோட குருஜியான பத்ரிஜி சாருக்கும் மறுபடியும் இன்னொரு தடவை நான் வந்துட்டு என்னோட நன்றியை வந்து நான் தெரிவிச்சுக்கிறேன் மாஸ்டர்ஸ். சோ உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தா நீங்க வந்து கேட்கலாம். நீங்கள் நன்றாக பேசினீர்கள். உங்கள் அனுபவங்களை பற்றி மிக சிறந்த அது உங்களுக்கு உதவியால் தியானத்தை கொண்டால் சிறு வயதிலிருந்து மேற்கொண்டீர்கள். ஆனால் நீங்கள் உங்கள் கல்வியில் அதிக நாட்டம் கொண்டு அனைத்து நிறைய மார்க் உங்களுக்கு வேலைகளில் பிரச்சனையில் வரும்போது ஒரு நாள் செய்து அதை மேலும் ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் தியானத்தை உயர்த்தினீர்கள். நீங்கள் யார் என்று நீங்கள் என்ன நினைத்ததோ தந்தைக்கு ஒரு ஆக்சிடென்ட் செய்த பிறகு அந்த நேரத்தில் புத்தகங்கள் படித்து மெடிடேஷன் செய்ததால் அந்த அவர் மெடிடேஷன் அந்த சுவாத்தியாயினால் அந்த சக்தி அதிகமாகி அவர் குணமாகி நம்மளை போல நடக்க ஆரம்பித்தார் என்ற கொரோனா காலத்தில் படிப்பதில் நிறைய வந்தது. நீங்கள் மண்டல தியானம் ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் தியானம் கொண்டு 30 நாள் தொட்டு உங்க வாய்ஸ் பிரேக் ஆகுது சார். சார் உங்க வாய்ஸ் பிரேக் ஆகுது.
Yeah, maybe not network issues, madam. If they have any questions, yeah. If they have any questions, you can ask in Tamil, madam. I don't know Tamil. I'm host from English sessions. Sir has some network issues. ஓகே சார். ஸோ மாஸ்டர்ஸ், உங்க யாருக்காவது ஏதாவது கேள்விகள் இருந்தாலோ ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலோ நீங்க வந்து என்கிட்ட கேட்கலாம். ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, நான் அன்மியூட் பண்றேன். ஏதாவது கேள்விகள் இருக்கா மாஸ்டர்ஸ்? மேடம் இப்ப கேட்கலாம் மேடம். நான் சொல்றது கேக்குதா? சார் இன்னும் ஸ்டக் ஆயிதான் சார் வருது உங்க வாய்ஸ். Any masters, you have any doubt, you can raise your hand. So the madam will answer. மேடம் சார் மேடம் தேங்க்ஸ். Sir, your voice is breaking, sir. Your voice is breaking. Maybe network issues. Ask madam to thanks. ஓகே சார், யாருக்குமே கேள்விகள் இல்லைன்னா நம்ம செஷன் க்ளோஸ் பண்ணிக்கலாமா? Yes, madam. தேங்க்ஸ் சொல்லிடுறேன். தேங்க்ஸ் சார். நன்றி 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 சார். நன்றி. ஒன்ஸ் அகைன் எல்லாருக்குமே நன்றி மாஸ்டர்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.